ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? 2 ஸ்பூன் ஆயில். இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சால்ட் ஜஸ்ட் வேக வைக்கிறதுக்காகங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 3 தக்காளி, 1 ஸ்பூன் பெப்பர், 15 பல்லு பூண்டு, 8 பச்சை மிளகாய், 5 ஸ்பூன் தேங்காய் துருவல், அகெயின் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ரஃப்பாக பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இதில் டேஸ்ட் கொடுக்கறதே பெப்பரும் பூண்டு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ மட்டனில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த டிஷ்ஷு செய்யலாங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி 10 மினிட்ஸில் இது ரெடி பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.